தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழக பெண் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுகின்றார். தமிழக வெற்றிக் கழக பெண் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த பெண் அமைச்சர் கீர்த்தனா பதவியிலிருந்து நீக்கப்படுகின்றார். இவர் சிவகாசி தொகுதியில் வெற்றி பெற்றவர். தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றார். இவர் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள்லாம் ஆந்திராவுக்கு செல்வதாக இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இதற்கு காரணம் இவர் தெலுங்கர் என்பதா என்பது தெரியவில்லை. மேலும் இவர் விருதுநகர் மாவட்டத்தில் பண்ணுகின்ற அரசியல் விருதுநகர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் மத்தியில் கோஷ்டி பூசலை உண்டு பண்ணியுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில் இவருக்கும் அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. இது முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரை சென்றது. தொடர்ந்து கீர்த்தனா அவர்கள் சர்ச்சையில் சிக்கி வருகிறார். தற்பொழுது திருத்தங்கல் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு சென்று அங்கு ஒரு வகுப்புக்கு சென்று ஒரு மாணவியிடமும் ஆசிரியரிடமும் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டார். பதிலளிக்க தெரியாததால் நீங்களே இப்படி இருந்தால் கடைசி பெஞ்சில் இருக்கவங்க எப்படி என்று கோபமாக சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. தற்பொழுது ஜோசப் விஜய் கீர்த்தனாவை கூப்பிட்டு, உங்களுக்கு அமைச்சர் பதவி என்பது தொழில்துறை அமைச்சர் பதவிதான். தொழில்துறையையும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதிலும் கவனம் செலுத்துங்கள் என்று அறிவுரை கூறியுள்ளார். ஆனால் கீர்த்தனா தனது துறையை சாராத மற்ற துறைகள், அதாவது பள்ளிக்கல்வித்துறை, மற்ற துறைகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ரீல்ஸ் போட்டு வருகிறார். இதில் தான் கவனம் செலுத்தி வருகிறார். ஜோசப் விஜய்க்கு இது கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இடைத்தேர்தலுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக பெண் அமைச்சர் கீர்த்தனா பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்று தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இடைத்தேர்தல் முடிவடைந்த பிறகு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அமைச்சர் கீர்த்தனா பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்று தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.